வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க துணை ஜனாதிபதியின் பாகிஸ்தான் பயணம் ரத்து. ஹார்முஸில் அமெரிக்க கடற்படை முற்றுகை நீங்கினால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம். ஈரான் திட்டவட்டம். அடுத்த 72 மணி நேரத்துக்குள் ஈரானுடன் பேச்சுக்கு வாய்ப்பு. ட்ரம்ப் தெரிவிப்பு. அமெரிக்கா தாக்கினால் உடன் பதிலடி. ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை. ஈரானுடன் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா நீடித்ததை அடுத்து தங்கம் விலை அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டுத் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் அரபிக்கடலில் கர்மூஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் மூடியது. இதனால் சர்வதேச சரக்கு கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை ஈரானின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்தை அமெரிக்கா முடக்கியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனிடையே பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்கள் போர் நிறுத்தம் அமல்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டது. அதன்படி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடந்த 11-12 ஆகிய திகதிகளில் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதேவேளை 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று புதன்கிழமையுடன் நிறைவடைகிறது. இதனால் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தானில் புதன்கிழமையன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பங்கேற்க உள்ளதாகவும் இதற்காக அவர் பாகிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் பாகிஸ்தான் பயணத்தை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ரத்து செய்துள்ளார். முன்னதாக போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் சமர்ப்பிக்கும் வரை தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டுமானால் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரும் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை குழுவில் ஒருவருமான முகமது பாகர் கலிஃபாப் தனது எக்ஸ் பக்கத்தில் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை நிறுத்தப்பட்டால் மட்டுமே முழுமையான போர் நிறுத்தம் சாத்தியமாகும். இத்தகைய அப்பட்டமான போர் நிறுத்த விதிமீறல்கள் நீடிக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது சாத்தியமற்ற ஒன்று என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று காலை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அறிவித்தார். ஈரானுடனான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படுகிறது. அமைதி ஒப்பந்தம் சார்ந்து ஒருங்கிணைந்த முன்மொழிவை ஈரான் முன்வைக்கும் வரையில் இந்த போர் நிறுத்தம் தொடரும். அதே நேரத்தில் ஈரான் துறைமுகங்கள் முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க இராணுவத்தின் பணியை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நான் கூறியுள்ளேன் என தனது அறிவிப்பில் அவர் தெரிவித்திருந்தார். உலக நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க போர் நிறுத்தம் மேற்கொள்ள தயாரென்றாலும் அதற்கு பிரதிபலனாக தங்களின் கடல்சார் வர்த்தக சுதந்திரத்தை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்துக்குள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது நம்பிக்கையை அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்றிடம் வெளிப்படுத்தியுள்ளார். அதில் ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதில் முன்னேற்றம் காணப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதை அவரது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலம் அந்த செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்துக்குள் நடைபெறும் என பாகிஸ்தானிலிருந்து கிடைத்துள்ள தகவல்கள் உறுதி செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை நேரப்படி நேற்று காலை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அறிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த சூழலில் ட்ரம்ப் இதனை நீடித்துள்ளார்.
ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறலாகும். அதை அமெரிக்கா விலக்கிக் கொண்டால் தங்கள் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாரென ஐநாவுக்கான ஈரான் தூதர் ஆமீர் சஜீத் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மீண்டும் ஏதேனும் தாக்குதல்களை தொடங்கினால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது உடனடி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ஷோல்பஹாரி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தளபதிகள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வரும் நிலையில் ஈரானின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக இப்ராஹிம் ஷோல்பஹாரி தெரிவிக்கையில், எங்கள் வலிமைமிக்க படைகள் நெடுங்காலமாகவே 100% தயார் நிலையில் உள்ளன. நாங்கள் எப்போதும் துப்பாக்கி விசையிலேயே கை வைத்துள்ளோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதற்கு உடனடியாகவும் சக்தி வாய்ந்த முறையிலும் பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அதிகாரிகளின் வேண்டுகோளை ஏற்று அமெரிக்கா தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்திருந்தது. இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை தொடரும் என ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் இந்த நிலைப்பாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஈரான் ராணுவத்திடமிருந்து இந்த ஆவேசமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த மோதல் போக்கு பிராந்தியத்தில் பெரும் போர் மேகங்களை சூழச் செய்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கால வரையின்றி நீடித்துள்ளதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் தங்கம் விலை நேற்று புதன்கிழமை அதிகரித்துள்ளது. போர் நிறுத்த நீடிப்பால் மசகு எண்ணெய் விநியோக தடை நீங்கும் என்ற நம்பிக்கையில் எண்ணெய் விலை குறைந்துள்ளது. இது பணவீக்க அச்சத்தை குறைத்துள்ளதால் முதலீட்டாளர்கள் மீண்டும் பாதுகாப்பான முதலீடான தங்கத்தை நோக்கி திரும்பியுள்ளனர். அமெரிக்க டாலரின் மதிப்பு சற்று குறைந்ததும் தங்கம் விலை உயர ஒரு காரணமாக அமைந்தது. தற்காலிக அமைதி நிலவினாலும் மேற்காசியாவின் நிச்சயமற்ற சூழல் தங்கத்தின் மீதான தேவையை தொடர்ந்து தக்கவைத்துள்ளது. மேலும் தங்கம் விலை வரும் காலங்களில் மீண்டும் தனது வரலாற்று உச்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக பரிந்துரைக்கப்பட்டுள்ள கெவின் வார்ஷ் வட்டி விகிதங்களை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை என தெரிவித்தார். வங்கியின் முடிவுகள் வெள்ளை மாளிகையின் தலையீடின்றி சுயமாக எடுக்கப்படும் என்றும் அவர் செனட் சபையில் உறுதியளித்துள்ளார். இது சந்தையில் ஒருவித நிலைத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது.